மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டருங்க எதுக்காக அப்படின்னா, பர்ட்டிகுலர் சொல்யூஷன் அல்லது நம்ம பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அத கண்டுபிடிக்கிறதுக்காக. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இந்த மாரி ஆர் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் ஆர் ஆஃப் எக்ஸ் இல்லன்னா கேப்பிட்டல் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட்ல இருக்க செகண்ட் ஆர்டர். இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து அம் ஒருவேள ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இ பவர், எக்ஸ் பவர், சைனு, காஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல போட்டுருவோம். அதுல இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இதுக்கு சூட்டபிளா இல்லாம இருக்கும்போது, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா, மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு சூட்டபிளா இல்ல அப்படின்னா, நம்ம வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மெயினா வந்து இந்த ஃபார்முலா வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்ப மேல சொன்னது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் தான். இது போக மத்ததும் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு பேரு. இந்த பேர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் மாறும். அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. யூனிஃபார்மா tan xனாலே எப்பவுமே நான் ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன் அப்படின்னு வச்சிடக்கூடாது. ட்ரிகனாமெட்ரி ஃபங்ஷன்ல இப்போ சில இடங்கள்ல வந்து எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன்ல சேர்ப்போம். இந்த இடத்துல இப்படி சொல்றோம். சைனு, காஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன் அப்படின்னும், அந்த 2 தவிர மொத்தம் 6 ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோல சைனு, காசு தவிர மீதி 4 இருக்கு இல்லையா? அந்த 4 ஏன்னா சைனு, காசு செப்பரேட் பண்ணிட்டேன்னா மீதி 4 அந்த 4மே என்ன பேர் வைக்கிறோம்னா இங்க, நான் ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன் பேர் வைக்கிறோம். இந்த இடத்துல. அது மாரி லாக் எக்ஸ், 1/x இதே இது எக்ஸ்ன்னு இருந்தா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல சேர்ந்துரும். ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன் தான். எக்ஸ் பவர் n இருந்தா. பட் இந்த மாரி 1/x, 1/x2 அப்படின்றதா நம்ம நான் ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன் அப்படின்னு சேர்க்கிறோம். இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நாட் சூட்டபிள். மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு சூட்டபிள் கிடையாது. அப்ப இந்த மாரி ஒரு நான் ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன் ரைட் சைடா இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடா இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் ஃபார்முலா. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது வந்து y1, y2 அப்படிங்கிற 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது யூசுவலா நம்ம காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் கண்டுபிடிப்போம். அதில இந்த மாடல்ல வரும். e பவர் x, e பவர் 2x அப்படின்னு வந்துச்சுன்னா, y1 வந்து e பவர் x, y2 வந்து e பவர் 2xன்னு எடுத்துக்கலாம். அது மாரி காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா வரும்போது நமக்கு காஸ், சைன் அப்படின்னு வரும். அப்பவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து y1 அப்படின்னு, இன்னொன்னு வந்து y2ன்னு எடுத்துக்கலாம். மாத்தியும் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த ஆர்டர்லாம் நமக்கு என்ன ஆர்டர்ங்கிறதெல்லாம் எங்கேயும் கண்டிஷன் இருக்காது. மாத்தி எடுத்துக்கிட்டாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஐ மீன் ஒய்பி அப்படிங்கிறது இதுதான். இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் கிளியரா படிச்சு வச்சுக்கிறணும். ஒய்பின்னா பர்ட்டிகுலர் இன்டெக்ரல். அதுக்கான நோட்டேஷன் மைனஸ் ஒய்1 போடணும். அப்புறம் இன்டெக்ரல் ஒய்2ஆர் டிவைடட் பை டபிள்யூ டிஎக்ஸ். இத எழுதி முடிச்சுட்டு ஐ மீன் ஃபர்ஸ்ட் டெர்ம். இது வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருந்து செகண்ட் டெர்ம் எழுதுற மாரி பிராக்டிஸ் பண்ணி. மைனஸ்ல ஆரம்பிக்குதா பிளஸ். இங்க ஒய்1 இருக்கா? இங்க ஒய்2. இங்க ஒய்2 இருக்கா? ஒய்1. ஆர்ங்கிறது 1 தான். ஆர்ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாம். அல்லது ஆர்ன்னே வச்சுக்கலாம். அப்புறம் டிவைடட் பை டபிள்யூ டிஎக்ஸ்ன்னு வரும். இங்க டபிள்யூங்கிறது ராங்ஷியன். ராங்ஷியனோட ஃபார்முலா இதுதான். 2 ஃபங்ஷன்ஸ்க்கு y1, y2ன்னு 2 ஃபங்ஷன் இருந்தா இதான் ராங்ஷியனுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ரோல y1, y2 மட்டும். செகண்ட் ரோல அதோட டிஃபரன்ஷியேஷன். டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இத எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஐ மீன் டிடர்மினன்ட் இது. இப்ப இந்த மாடல்ல கிடைச்சிரும். இந்த மாரி எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? மெனி நெட், செட், டிஆர்பி கொஸ்டின்ஸ்ல கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இட் இஸ் நாட் நெசசரி டு எவாலுவேட் தி இன்டெக்ரல்ஸ் கம்ப்ளீட்லி. த மெயின் ரிக்வயர்மென்ட் இஸ் டு ஐடென்டிஃபை வெதர் த ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஸ்டாண்டர்ட் ஆர் நான் ஸ்டாண்டர்ட். அதாவது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோன்றதுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது தான். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இ பவர் அல்லது சைன், காஸ், எக்ஸ் பவர்ல இருந்துச்சுன்னா, அன்டிடெர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அல்லது இந்த மாடல்ல இருக்கு tan, sec, log 1/x இருந்துச்சுன்னா, வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ண வேண்டியது தான். அதுலயும் பர்ட்டிகுலரா வந்து அந்த ஆப்ஷனுக்கு ஏத்த மாரி நம்ம ஒரு பாதி கண்டுபிடிச்சுட்டு கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆ எம்சிக்யூக்கு. இதே சப்ஜெக்டிவ் கொஸ்டின் அதாவது டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் அப்படின்னா வேற வழி கிடையாது. நம்ம ஃபுல்லா தான் சால்வ் பண்ணணும். ஓகே. இப்ப இந்த மாரி இருக்கு. ஒரு ப்ராப்ளம் y டபுள் டேஷ் பிளஸ் y ஈக்குவல் டூ tan x அப்படின்னு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இத பார்க்குறோம். இது சால்வ் அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஆர்டர் இது ஓகே. காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் எப்பவும் போல கண்டுபிடிச்சிருவோம். ஆனா ரைட் சைடு பார்க்குறோம். ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு அசோசியேட்டட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் எழுதுறோம். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்னா இது 0ன்னு மாத்திக்க வேண்டியது. ஈக்குவல் டூ 0 அப்படின்னு வந்துரும். இமிடியேட்டா என்ன பண்ணுவோம்னா, ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்லாம் எழுதுவோம். பட் முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூல இதெல்லாம் குயிக்கா எழுதி பழகுங்க.
டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினா மட்டும் டீட்டெயிலாக எழுதுங்க. m² + 1 = 0ன்னு வரும். அப்போ m = +or -i ன்னு வரும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை d வர மாதிரி d² + 1 × y = 0 அப்படின்னு எழுதலாம். இந்த dயை வந்து m அப்படின்னு மாற்றினோம்னா இதுக்கு பேர் ஆக்சிலரி ஈக்குவேஷன். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரூட்ஸோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுவோம். பட் இங்கே அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம்னா y1 y2 எழுதுறோம். இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும்னா என்ன வரும்னா இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா e power alpha x a cos beta x e power a cos beta x plus b sin beta x அப்படி cos beta x plus b sin beta x. ஆல்ஃபாங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட், இப்போ இல்லை அப்போ 0. பீட்டாங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட், அப்போ 1. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் என்ன வரும்னா a cos x plus b sin xன்னு வரும். அதில் இருந்து தான் நம்ம இந்த y1 y2 எடுக்கிறோம். இந்த y1 y2 கண்டுபிடிக்கிறது ஏதோ புதுசுன்னு நினைக்கக்கூடாது நீங்கள். நியூ மெத்தட்லாம் கிடையாது, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். இந்த ரெண்டையும் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ராங் செயின் வந்து கண்டுபிடிக்கணும். அகைன் ராங் செயின் ஃபார்முலா இதை எழுதியே எழுதுங்க. y1 y2 y1 dash y2 dash that is equal to ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த y1 வந்து cos x y2ங்கிறது sin x அப்படி தான் வைக்கணும்னு இல்லை, மாற்றி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. சரி நம்ம இப்படி எடுத்திருக்கோம். அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. cos x sin x ஐ மீன் மைனஸ் sin x வரும். sin x டிஃபரன்ஷியேட் cos x வரும். அப்படியே டெர்மினன்ட் கண்டுபிடிப்போம். cos x cos x இது வந்துடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் sin x sin x வரும். இப்போ பார்த்தீங்கன்னா cos² x + sin² x அப்போ 1 அப்படின்னு வரும். அப்போ ராங் செயின் 1 தான், அதனால எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா டினாமினேட்டரில் 1 தான் போட போகிறோம். பட் ராங் செயின்ங்கிறது எப்போவுமே நம்பரில் தான் வரும்னு நினைக்கக்கூடாது, அதுவும் ஃபங்க்ஷனில் வரும். நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாகவும் வரும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் வரணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் யூசிங் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இந்த மெத்தடுக்கு வர்றோம். யூஸ்வலாக ஃபார்முலா எழுதிட்டு எழுதுவோம். எழுதும்போது இப்படி தான் எழுதணும். மைனஸ் என்ன வரும்னா y1 வரும். மைனஸ் y1 இங்கே y1 வந்தால் y2 இங்கே போடணும் அப்படி. அப்புறம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வரணும். டிவைடட் பை ராங் செயின் w ஒரு dx போட்டு ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. இந்த டேர்மை வச்சுக்கிட்டே மனசில் வச்சுட்டு இது எழுதுங்க. மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸு, y1 இருக்கிறதுனால y2, அப்புறம் இன்டகரல் போட்டுருவோம். இங்கே y2 இருக்கிறதுனால இங்கே ஆப்போசிட்டாக y1. r 1 தான் இருக்கும். ஸோ r டிவைடட் பை w 1 தான் இருக்கும் w. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் y1க்கு பதிலாக cos x இன்டகரல் y2க்கு பதிலாக sin x, rங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு அதுக்கு பதிலாக tan x ப்ளஸ் y2க்கு பதிலாக sin x இன்டகரல் y1ங்கிறது cos x அகைன் r வந்து tan x wக்கு பதிலாக 1 அதனால் அதை போட்டாலும் இதே தான் வரும் நமக்கு. அப்படி விட்ருங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா sin x பை இன்டகரல் cos x tan x dx இந்த டேர்ம் இதை எடுத்துருக்கோம் இங்கே நவ் அப்படின்னு இதை தனியாக பிரிச்சிருக்கோம். மட்டும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த tan x என்ன பண்ணிடலாம்னா sin பை காஸ்ன்னு எழுதிடலாம். sin பை காஸ்ன்னு அப்போ காஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் சைன் மட்டும் இருக்கும். அப்போ சைனை இன்டகிரேட் பண்ணோன்னா சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காசு வரும். ஞாபகம் வச்சுங்க. இது யூஸ்வலாக நமக்கு இந்த மைனஸ் குழப்பம் வரும். ஞாபகம் வச்சுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காசு டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் வரும். இன்டகிரேட் பண்ணும்போது சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் வரும். இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று இருக்குது sin x tan x. இதில் என்ன பிரச்சனைனா ஐ மீன் மொதல் இன்டகிரல் இந்த இன்டகிரல் sin x tan x இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? பட் இதில் tan xக்கு பதிலாக sin x பை cos x போட்டோம்னா நம்ம கேன்சல் ஆகாது, இப்படி தான் வரும். sin x tan x ஈக்குவல் டு sin² x பை cos x அப்படின்னு தான் வரும். இந்த sin² x வந்து அகைன் வந்து 1 மைனஸ் cos² x அப்படின்னு எழுதிக்கிறணும். cos² x பை cos x. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு இன்டகிரேட் பண்ணுற மாதிரி மாற்றணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இருந்தால் இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ சம் அல்லது டிஃபரன்ஸாக மாற்றுறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். அப்போ 1 பை cos x வரும் இல்லையா? அதை டிவைட் பண்ணும்போது 1 பை cos x பதிலாக secant x போட்டுருவோம். cos² x பை cos x பதிலாக cos x போட்டுருவோம். இப்போ இதில் இன்டகிரல் secant x dx அதோட ஆன்சர் தான் log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் secant x ப்ளஸ் tan x. ஸோ இதோட இன்டகிரல் வேல்யூ இது.
அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா சைன் எக்ஸ் வரும். அப்போ இதுக்கான இன்டகிரல் சைன் எக்ஸ் டேன் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது இதுதான். அப்போ ஒய்பி ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ். ஒய்பிங்கிறது மேலே இருக்குது, நமக்கு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் இந்த ஒய்பி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த இன்டகிரல் தனியாக பார்த்துருக்கோம். நான் எரேஸ் பண்ணிடுறேன். இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் காஸ் எக்ஸ் ஒன்று முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இதுக்கு வந்து ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இன்டகிரல் ஆன்சர் இங்கே தனியாக எழுதி வச்சுருக்கோம், மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்கே இதில் ஒய்பி அப்படிங்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். மைனஸ் காஸ் எக்ஸு ஈக்குவல் டு, இங்கே நான் எழுதுகிறேன், ஒய்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ், அப்புறம் இந்த இன்டகிரல் இருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டூன்னு இருக்குது. அப்போ நான் அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுகிறேன், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் செகண்ட் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ், அப்புறம் ஒரு மைனஸ் சைன் எக்ஸ். இது வந்து இங்கே ப்ராக்கெட் ஆரம்பித்து நமக்கு இங்கே முடியுது, சைன் எக்ஸில் வந்து முடியுது. இது ஃபஸ்ட்டு டேர்முக்குரியது. இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, இதுக்கு எழுதிட்டோம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்குது. இதுக்கு ஆன்சர், இந்த இன்டகிரலோட ஆன்சர் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் தான். அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ரிமைனிங் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ். இது தனியாக இருக்கும், செப்பரேட் டேர்ம் இது. இப்போ இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்கும். அப்போ அந்த டேர்மு இந்த டேர்மு நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா, மைனஸ் காஸ் எக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அதான் இங்கே இருக்குது ஒய்பி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் ஐ மீன் சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்போவுமே சிஎஃப் ப்ளஸ் பிஐ. சிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இங்கே இருக்குது. இப்போ ஒரு ஆல்ஃபா எக்ஸில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0வும் பீட்டாவுக்கு பதிலாக 1 போடுறோம். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா இந்த சிஎஃப் கிடச்சிடும். சிஎஃப்ங்கிறத ஒய்ஹெச் அப்படின்னு சொல்லலாம், ஒய்ஹெச்னு சொல்லலாம். இந்த ஒய்ஹெச் தூக்கி இங்கே போட்டுற வேண்டியதான். ஸோ மொதல் இருக்குது C1 cos x ப்ளஸ் C2 sin x, அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அப்புறம் மைனஸ்க்கு அப்புறம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து மைனஸும் சேர்ந்து பர்டிகுலர் இருக்குது. அப்போ இதான் வந்து நமக்கு சொல்யூஷன். ஸோ இது வந்து சொல்யூஷன்.